டிஆர்பியில் நிறைய தடவை நம்பர் 1 இடத்த பிடிச்ச ஒரு சீரியல் முடியுது அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவிலலாம் நிறையா நியூஸஸ்லாம் வந்துட்டு இருந்தது. இதை தொடர்ந்து அந்த சீரியலில் நடிக்கிற நடிகரே ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. அதாவது ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு. என்ன சீரியல், யார் எந்த வீடியோ வெளியிட்டா அப்படின்னு சொல்லிட்டு முழு தகவலையுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். உங்களுக்கு சின்ன திரை வெளித்திரை செய்திகளாக பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம தமிழ் பிரைட் சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க. 1600 எபிசோடுகளை கடந்து நம்ம ஸ்டார் விஜயில் போயிட்டுருக்க ரொம்பவுமே பிரபலமான ஒரு தொடர் தான் பாக்கியலட்சுமி. ஸோ இப்போதுமே டிஆர்பியில் ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருக்குது நிறைய சீரியல்களை கம்பேர் பண்ணும்போது. ரீசெண்டாக இந்த சீரியலானது முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய வெப்சைட்டில் நியூஸ் ஆகட்டும் இல்லை சோஷியல் மீடியாஸில் அது குறித்த தகவல்லாம் பரவிட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த சீரியலில் கோபியாக நடிக்கிற சதீஷ் அவர்களே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் அவர் தெளிவாக சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, மக்களே, கண்ணுகளா, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்க என்னோட நல்வாழ்த்துக்கள், நல்ல ஆசைகள். பாகியலட்சுமி சீரியல் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்கு உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொன்னேன், நன்றிகள் சொன்னேன். ஆனா சீரியல் முடிய போகுதான்னு சொன்னேன். ஐயோ, என்னை வச்சு செய்வாங்க. நான் நன்றிய சொன்னேன். அப்பா கண்ணுங்களா, மன்னிச்சு விட்டுருங்கடா அப்பா. பாகியலட்சுமியோட லேஸ்ல முடியாதரா சாமி. அப்பா நீங்க எல்லாம் கேட்டீங்கல்ல, கோபி திருந்தணும், கோபி பாக்யா கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நல்லவனா வாழணும், குடும்பமா ஒன்னா சேரணும். பாக்யாவும் கோபி இல்ல, எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா, அப்பதானே பூசணிக்கா உடைக்க முடியும் கோபி மண்டையில. பாகியலட்சுமி இன்னும் போகுண்டா சாமி. ஓகே, ஜெயஹிந்த். மேலும் இது மாதிரியான சின்ன திரை செய்திகளுக்கு நம்ம தமிழ் பக்கத்தை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க.